ஒரு தீபாவளிக்கோ ஒரு விநாயகர் சதுர்த்திக்கோ அவங்க ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கிறதுக்கு ஒரு மனசு இல்லாத முதலமைச்சர்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ அதனால இவர் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? திருச்சியில கேம்பெயின் பண்ணும்போது சர்ச்சுக்கு போனாருல்ல, தர்காவுக்கு போனாருல்ல, கோயிலுக்கு போறாருல்ல, என்ன தப்பு? இப்ப கூட ஒரு விமர்சனமா என்ன வரும்னா, அவரு சீரடி போயிட்டு வந்துட்டாரு, திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு, அதே மாதிரி கர்நாடகாவில் கூடிய மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. அவரு அடிப்படையில ஜோசப் விஜயா இருக்கிறனால இன்னும் வேளாங்கண்ணிக்கெல்லாம் போவே இல்லையே அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஏங்க வைக்கப்படும். ஆல்ரெடி இது அவர் போனதா இருந்தது, அது பல்வேறு காரணங்களால அது போகாம முடிஞ்சது அப்படிங்கிறது நம்ம மேபி பார்க்கிறோம். மேபி இன்னும் 2 வாரம் கழிச்சு போகலாமே. இது என்ன ஆர்டர் போட்டு யார் யாரு விமர்சனம் வைக்கிறாங்கங்கிறத வச்சுதான் போகணுமா? இட்ஸ் ஃபெய்த் இஸ் பர்சனல் இத மேட்டர். திமுகவை சார்ந்தவர்களும் திராவிட கழகத்தை சார்ந்தவர்களும் எப்படி பார்ப்பாங்க? நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க மு.க. எப்படி ஸ்டாலின் வேணா பார்க்கட்டுமே, இதுக்கு முன்னாடி இருந்த எப்படி வேணா அரசியல் கட்சி பார்க்கட்டுமே. தலைவர்கள்லாம் வெளிப்படையா எக்ஸ்பிரஸ் பண்ணதில்ல. இது திராவிட ஆமா, கழகத்தை சேர்ந்த தலைவர் வீரமணி எப்படி பார்ப்பாரு? இவர் என்ன சும்மா சும்மா எப்படி வேணா கோயிலுக்கு போயிட்டு பார்க்கட்டுமே, வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல எப்படி மாட்டாரா? வேணா தமிழ்நாடு அதை தாண்டி வந்தாச்சுங்க.